நீட் மோசடியை தடுக்க கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது. மத்திய அரசிற்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய அது சார்ந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன? நீட் தேர்வு மோசடியை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் மீண்டும் உத்தரவிட்டு இருக்கிறது. மேலும் இதுவரை இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்யாதது குறித்து மத்திய அரசு மீது உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக ஒரு வாரத்தில் பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நீட் தேர்வை கணினி மூலம் நடத்துவது, முழு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்துவது, தேர்வுக்கு முன்பும் தேர்வின் போதும் தேர்வுக்கு பிறகும் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. அதே வேளையில் ஆண்டுதோறும் விமானப்படை மூலம் கேள்வித்தாளை கொண்டு சேர்க்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. நீட் தேர்வை முறைகேடு இல்லாமல் நடத்தும் விவகாரத்தில் இதுவரை மத்திய அரசு பதிலளிக்காது அது தாக்கல் செய்யாமல் இருப்பது குறித்தும் அதிருப்தி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராதாகிருஷ்ணன் குழு பரிந்துரைகள் அடிப்படையில் நீட் தேர்வை நடத்துவதற்கு ஒரு நிர்வாக குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் ஐஐடி, பல்கலைக்கழக மானியக் குழு, கேந்திரிய வித்யாலயாவின் பங்களிப்பு இதில் இருக்க வேண்டும் என்றும் முழு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. நீட் தேர்வை ஒரு முறை நடத்துவதற்கு பதிலாக ஆண்டுக்கு பல முறை நடத்த வேண்டும் என்றும், முக்கியமாக கணினி முறையில் தேர்வை நடத்துவது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விமானப்படை விமானங்களை பயன்படுத்துவது என்பது தற்காலிகமானதுதான், அதனை தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்து வழக்கின் விசாரணையை ஒரு வாரத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதி.